இல்லை இப்போ எனக்கு பைக்குக்கு என்ன நான் எதுவும் மிரட்டல. இப்போ எனக்கு பைக்குக்கு என்ன மிரட்ட நான் எதுவும் மிரட்டல. எல்லாம் வீடியோ இருக்குது ப்ரோ, எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. பார்த்துருப்பீங்க என்னடா கத்திட்டு இருக்காரு, என்னடா மிரட்டுறேன்னு. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சொல்கிறீங்க செய்ய மாட்டாங்க. ஆமாம் சொல்லி தான் எடுத்தேன். இல்லை வீடியோ எடுக்கணும், அது ஏன் சொல்லணும்? நான் விடும்போது நான் அங்கே ஸ்பாட்டில் வச்சு நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். சரியா? இல்லை ஒன்று புரியுதா? டவுட்டில் விடலை. நான் ஒன்று புரியுதா? நான் பேசிக்காக நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சந்தேகத்தில் இல்லை ப்ரோ, எனக்கு புரியலை இது என்ன. சிரிச்சிருப்பீங்க கண்டிப்பாக ரொம்ப. ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டியது, காப்பகத்தில் விட்டால் சேஃப்னு கிடையாது. கண்டிப்பாக சேஃப் கிடையாது. இத்தனை நான் விடும்போது வீடியோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமே நீ ஏதோ பிளான் பண்ணி விட்ட அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு இது க்ரியேட் பண்ணாங்க. ஆனாலுமே மீடியா அந்த மாதிரி சப்போர்ட் இருந்ததுனால நமக்கு அந்த வண்டியை வந்து சரி பண்ணி தந்தாங்க, அந்த ஸ்பேரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தந்தாங்க. ஸோ இந்த பைக்கர் கம்யூனிட்டிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அங்கங்கே ட்ராவல் பண்ணி வெளியில் போகிறவங்களுக்கு, பைக்கை வச்சுட்டு போகிறவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வைக்கும்போது வீடியோஸ் எடுத்துகிட்டு வைங்க. நம்ம வண்டிக்கு கண்டிப்பாக சேஃப் கிடையாது. சரியா? கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.